கற்று கரவை கணங்கள் பல கலந்து செற்ற திரளழிய சென்று சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடிய உற்றரவல் புல் உணமையில போதவை சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி சிற்றதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோரும் பவ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையிலே 11வது பாசுரத்திலே கோவலர்தம் பொற்கொடியே என்று கோபாலர்களுக்குள்ளே கண்ணன் எப்படி தலை சிறந்து விளங்குகிறானோ, ஆண் பிள்ளைகளுக்குள்ளே கண்ணன் எப்படி விளங்குகிறானோ, அதுபோலே பெண்களுக்குள்ளே தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண், அவளைத்தான் கோவலர்தம் பொற்கொடியே என்று இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். அந்த கோவலர், அந்த கோபாலருக்கு என்ன பெருமை என்னால், கத்துக்கரவை கணங்கள் பல கறந்து. திருவாய்ப்பாடியில் எத்தனை பசுக்கள் இருக்குன்னு ஒரு சின்ன கணக்கு. எத்தனை பசுக்கள் இருக்கு, 1 2 3ன்னு எண்ணி விடலாமான்னா அப்படி எண்ணவே முடியாது. ஒரு நெல் இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு அறையில் நெல் இருக்குன்னா ஒவ்வொரு நெல்லை எண்ண முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், இத்தனை மூட்டை நெல்கள், 100 மூட்டை நெல்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திருவாய்ப்பாடியிலே பசுக்களை ஒவ்வொரு பசுவாக எண்ணவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறா, கறவை கறவை கணங்கள் கறவை கணம் கறவை கணங்கள் கறவை கணங்கள் பல என்ன. கன்றாக இருக்கும் பொழுதே கறவையாக இருக்கக்கூடிய மாடுகள் பொதுவாக கறக்கிற வயசுக்கு வந்துடுத்துன்னா அது கன்றாக இருக்காது. கன்றாக இருந்தால் அந்த பசுவால் கறக்க முடியாது. ஆனால் திருவாய்ப்பாடியில் எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டு வளரக்கூடிய பசுக்களாகையாலே கன்றாயிருக்கும் பொழுதே கறவையாக மாறிவிடுகின்றன. கற்றுக்கறவை, அது கற்றுக்கறவை கணம் கணங்கள் கணங்கள் பல. கணமென்னால் கூட்டம், கணங்கள் என்னால் கூட்டமான கூட்டங்கள். அந்த மாதிரி பல கூட்டங்கள், அந்த பல கறந்து அத்தனை பசுக்களையும் விடாமல் அத்தனை இடையர்களும் கறக்கிறார்கள். கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து. அதற்கு மேலே செத்தார் திரளழிய, விரோதிகளுடைய வலிமை தொலையும்படியாக சென்று செரு செய்யும். அங்கு அந்த விரோதி எங்கே இருக்கானோ அவனுடைய இடத்திற்கு போய் அந்த யுத்தத்தை புரிகிறார்கள் இந்த கோபாலர்கள். சென்று செரு செய்யும், குத்தமொன்னில்லாத, அவர்கள் பண்ணக்கூடிய யுத்தத்திலே எந்த குத்தமும் கிடையாது. புறமுதுகிட்டு ஓடமாட்டார்கள், அதர்ம யுத்தம் பண்ண மாட்டார்கள். அப்படி குத்தமுன்னில்லாத கோவலர், அந்த கோவலர்தம் பொற்கொடியே, அந்த கோவலர்களுக்குள்ளே கொடி போன்றவளே என்னை இவளை எழுப்பினார்கள். கோவலர்தம் பொற்கொடியே நீ எழுந்திருப்பாயாக அப்படின்னு சொன்னான். உடனே அவள் என்ன சொன்னாள், உள்ளே இருப்பவள், எல்லாரும் வந்தா எடுத்தா, என்னை வந்து எழுப்புகிறீர்களே, நேரத்துக்கு வரேன்னு சொன்னவா எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டா. உடனே வெளியில இருப்பவர்கள் சொன்னார்கள், சுத்தத்தார் தோழிமார் எல்லாரும் வந்தா எடுத்து. சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. நாங்கள் எல்லாரும் வந்தாச்சு, வந்து எங்க நின்று கொண்டிருக்கிறோம் என்னால் உன்னுடைய முத்தத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே வீட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி முத்தம்னு ஒரு இடம் இருக்கும், மித்தம்னு சொல்லுவா, முத்தம்னு சொல்லலாம். அதை முத்தத்திலே நின்று கொண்டு உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. நீ வந்து எப்படி நாங்கள் என்ன செய்கிறோம் என்னால், முகில்வண்ணன் மின்னுமா மழை தவழும் மேக வண்ணா என்கிறா போல மேகவண்ணனான கண்ணனுடைய நாமத்தை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். முகில்வண்ணன் பேர் பாட. நீ வந்து எப்படிப்பட்டவள், புத்தரவல்குள் புனமையிலே போதராய். முன்னாடியே சொல்லிட்டா, நீ எப்படிப்பட்டவள், உன்னுடைய அழகை வர்ணிக்கிறாள். அவ புத்திலே இருக்கக்கூடிய பாம்பு போல இடையை கொண்டவள்,
புனமயில், மயிலை போல நடையை கொண்டவள், அத்தனை வசீகரமான தோற்றம். நீ அந்த தோற்றத்தை கொண்டு கண்ணபிரானை வசப்படுத்தி அவனை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். ஆனால் அதை பண்ணாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. உன்னை மயில்னு சொல்லிட்டோம், நாங்கள் பாடுவதோ முகில்வண்ணனுடைய நாமத்தை. எப்படி மேகத்தை பார்த்தால் மயில் ஆடத் தொடங்கி விடுமோ, அது மாதிரி மேக வண்ணனான எம்பெருமானுடைய நாமத்தை கேட்டால், கண்ணனுடைய நாமத்தை கேட்டால் நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கலாமா? நீ உடனே வந்து ஆட வேண்டாமா? எங்களோடு வந்து கலக்க வேண்டாமா என்ன முகில்வண்ணன் பேர் பாட. ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? சித்தாதே, பேசாதே, செல்வ பெண்டாட்டி. நீ சிந்தாமல் சிதறாமல் எந்த ஒரு வியாபாரமும் பண்ணாமல் நீ அப்படியே இருக்கிறாய், உறங்கிக் கொண்டே இருக்கிறாய். ஏன் எங்களுக்கு புரிந்து விட்டது. நீ செல்வ பெண்டாட்டி. செல்வ பெண்டாட்டி என்னால் என்ன அர்த்தம்? இந்த ஊருக்கே செல்ல பிள்ளையாக கண்ணன் இருக்கிறானே, அது மாதிரி இந்த ஊருக்கே செல்ல பெண்ணாக நீ இருக்கிறாய். செல்வ பெண்டாட்டி, நீ எத்துக்குறங்கும் பொருள். நாங்களோ முகில்வண்ணனுடைய நாமத்தை பாடிவிட்டோம், நீயோ மயில். அப்போ முகில்வண்ணனுடைய பேரை கேட்டால் மயில் எழுந்திருந்து வர வேண்டாமோ? ஆனால் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய். எதற்காக உறங்கி கொண்டிருக்கிறாய்? எங்களுக்கு புரியவில்லை. ஒருவேளை கண்ணனை தனியாக அனுபவித்து விடலாம் என்று நினைத்து நீ உறங்கி கொண்டிருக்கிறாய் போலும். ஆனால் அது தவறு. அப்படி நீ பண்ணக்கூடாது. எங்களோடு சேர்ந்து வந்து நாம் எல்லோரும் சேர்ந்துதான் கண்ணனை அனுபவிக்க வேண்டும். உடனே எழுந்திருந்து வந்து எங்களோடு கலப்பாயாக என்ன இந்த கோபிகையை எழுப்பினார்கள். உடனே அந்த கோபிகையும் எழுந்து வந்து இவர்களோடு இந்த கோட்டியிலே கலந்து அடுத்த கோபிகையினுடைய வீட்டிற்கு, திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.